ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒரு ஈவினிங் டைம் நல்ல மழை பெஞ்சிச்சு. லைட்டாக ஓரளவு வெறிச்சுது. ஈவினிங் நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். பசங்களாம் வந்துட்டு ரெயின் கோட்லாம் போட்டிருந்தாங்க. நானும் சொட்ரு தான் போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப மழை இல்லை, லைட்டாக தூறலாக இருந்துச்சு. நாங்களும் போயிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் பானிபூரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மசால் பூரி, பானிபூரி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா போய் இறங்கினோடனே பசங்க 2 பேரும் பயங்கரமாக நல்லா ஜாலியாகிட்டாங்க. ஏன்னா அந்த மழை நேரத்தில் நாங்கள் மேக்ஸிமம் மழை பெய்யும்போது வெளியில் ரொம்ப ரேராக தான் கூட்டிகிட்டு போவோம். இந்த டைமில் கூட்டிகிட்டு போனோடனே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. போனோடனே ஒரு மசால் பூரி சொல்லியிருந்தோம். மசால் பூரி எனக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே இந்த கடையில் மசால் பூரி தான் சாப்பிடுவேன். பசங்க தான் வந்துட்டு பானிபூரி சாப்பிடுவாங்க. மித்ரன் மசால் பூரி வேணான்ட்டான். சாய் குமரனுக்கு மட்டும் ஒரு 2 பாய் ஊட்டி விட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க 2 பேருக்கும் பானிபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பானிபூரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே ஹிந்திக்காரங்கிட்டலாம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கி அவங்க ஒன்று ஒன்றா கொடுக்க நம்ம அப்படியே சாப்பிட்டுட்ருப்போம். இவங்க ஒரு பிளேட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் மித்ரன் ரொம்ப ஜாலியாகிடுவான். இந்த மாதிரி பானிபூரிலாம் சாப்பிடணுன்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போவாச்சும் ரேராக தான் போய் வாங்கி கொடுப்போம். அதுவே பழக்கமாக கிடையாது. ஒரு மந்த்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டான். சாய் மித்ரன் ஒரே வாயில் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்ருவான். சாய் குமரன் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பான். பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு இளநீ கடை இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுனால அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் பக்கத்தில் இந்த சைடில் மோமோஸ் கடை இருக்கும். மோமோஸுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மோமோஸ் சிக்கன் மோமோஸே 60 ரூபா தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்தோம்னா எப்போவுமே சாய் குமரன் மோமோஸ் சாப்பிடுவான், சாய் மித்ரன் பானிபூரி சாப்பிடுவான், நான் மசால் பூரி சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாய் மித்ரன் எனக்கு இளநீ வேணும்னு கேட்பான். அதையும் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவோம். இன்றைக்கி பானிபூரி கடை மட்டும் இருந்ததுனால அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் அங்கே தள்ளி பார்த்திங்கன்னா அதில் தான் மழை பெஞ்சதுனால ஓரமாக போட்டிருப்பாங்க போல் மோமோஸ் கடை. சரி லேட் ஆகிட்டு இனி வேணும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஈவினிங் மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். வரட்டா. எப்போ தான் வீட்டுக்கு வருவோம், இந்த ரெயின் கோட்டை கலட்டுவோம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க போல்.